வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் 3ஆம் திகதி திங்கட்கிழமை முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 3ஆம் திகதி திங்கட்கிழமை முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கப்படுகின்ற வளர்புரை சஷ்டி விரதம் இடம்பெற உள்ளது. முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கப்படுகின்ற சஷ்டி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் திங்கட்கிழமை 3/2/2025 அன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சஷ்டி விரதம். இது திதி வாரியான விரதம். சஷ்டி விரதம் முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், உற்சவங்களில் கலந்து கொள்வதோடு மாதங்கள் தோறும் இந்த வளர்புரை சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பு. முருகப்பெருமானை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியவர். பல்வேறு ஆலயங்களிலே முருகப்பெருமான் மூலாலயத்திலே வேல் வடிவத்திலே இருப்பார். இந்த வேலினுடைய சிறப்பே நம் வாழ்வில் நமக்கு உயர்வளை தருகின்ற வகையிலே வேலினுடைய அமைப்பு அடிப்பாகம் ஆழமானதாக இருக்கும், நடுப்பாகம் அகன்று பரந்து விரிந்திருக்கும், மேற்பாகம் கூர்மையாக இருக்கும். மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் அழகாக சொல்லுவார், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இறைவனுடைய வடிவம் ஆழ்ந்து அகன்று நுண்ணியனாக இருப்பவன். அடிப்பக்கம் ஆழமானதாகவும் நடுப்பக்கம் அகன்று பறந்து விரிந்ததாகவும் மேற்பக்கம் கூர்மையானதாகவும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும், ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும், ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களும் ஆழமானதாக இருக்க வேண்டும். பறந்து விரிந்து பரோபகாரமான எண்ணங்களோடு கூடியதாக இருக்க வேண்டும். ஒரே நேர்கோட்டிலே ஒரே பார்வையிலே நல்ல சிந்தனைகள் இருக்கின்ற வகையிலே ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாகிய இந்த வேல்பெருமானுடைய இந்த சஷ்டி விரத நாளிலே நாமும் முருகன் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து விரதம் இருந்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.